இந்த படம் பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டு பேசும்போது இன்னும் உறுதியாக பேச முடியும். வெறும் வாழ்த்தா இல்லாமல் இந்த படம் ஒரு நிச்சயமான வெற்றி படங்கிறத வந்து சொல்ல முடியும். ராமதாசனை வந்து நேரில் பழகும் போதும் சரி, எங்களுக்கெல்லாம் நாளை இயக்குனரில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர். எங்கள் டீமுக்கே வந்து ராமதாசனை கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. அவருடைய இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு தீமே என்னென்னா, அது ராமதாசனோட கேரக்டர் தான். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அவருடைய கேரக்டர் போலவே அமைஞ்ச இந்த படம் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராமதாசனுடைய வளர்ச்சிங்கிறது நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய சினிமாவில் நிறைய காலங்கள் அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்றைக்கி அவர் வந்து ஒரு கதை நாயகனாக, ஏன்னா ஹீரோன்னு சொன்னால் அவர் வந்து கோச்சிக்கிறாரு. ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் வாயை பொத்திடுறாரு. ஸோ ஒரு கதை நாயகனாக அவர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த படக்குழு எல்லாருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க. குறிப்பாக முதல் படமாக டைரக்டர் கிஷோர் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மிடில் கிளாஸ் அப்படின்னதும் ஏதோ கஷ்டத்தை பற்றி காட்டுற ஒரு படம் கிடையாது. இது உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு அழகான படம். எப்படி இவருடைய பார்ட்னர் காளி அவர் வந்து மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் கொடுத்தாரோ, அதுக்கு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கண்ணு மாதிரி அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அதை போலவே இதுவும் ஒரு நிச்சயமான வெற்றி படம். உங்கள் எல்லாரும் இந்த படம் ரொம்ப அருமையாக திருப்திப்படுத்தும் நான் உறுதியாக சொல்கிறேன். படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சார், ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த படம் பார்த்தோன்னே எந்த விஷயம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்றத படமாகவே இருக்கும். ஸோ மொமெண்டா இல்லை, இந்த படம் வந்து இயல்பாக ஒரு மனித நேயத்தை வலியுறுத்துது. ஸோ அது படம் எடுக்கிற கதை சொல்கிறவங்க தாண்டி கடைசியாக என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மனசில் தங்கும். அப்படி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மனசில் தங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தேவையானதாக இருக்குது. அடுத்ததாக அக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்த நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த பேர்லாம் இப்போ நானும் சொல்லியிருந்தேன். நம்ம அவங்க ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரியும் ஒவ்வொன்றும் அப்படியான ஒரு முத்துக்கள் அப்படின்னு. ஸோ அப்படி அக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் தன்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ண திரு ARK சரவணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் திலீப் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் பேர் அந்த ஓப்பனிங்கில் போடும்போது எமோஷன் ஆயிடுச்சு. அவரோட லெகசி கண்டிப்பாக தேவ் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக துரை கூட இருப்பார். அவர் துரை ப்ரோ சொன்ன மாதிரி இது திலீப் சார் செலக்ட் பண்ண ஒரு கதை. அதுலேயே எங்களுக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கிட்டே ரீச் ஆகணும். அண்டு ராமதாசன் இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு பழக்கம். முண்டாஸ்பட்டியில் அவருக்கு வந்து சேலரி வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா. இன்றைக்கி எனக்கு ஏதாவது கஷ்டம்னா டக்குன்னு அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், அண்ணா அப்படின்னா அனுப்பிச்சிடுவார். அந்தளவு வளர்ந்துருக்காரு. அந்தளவு ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு ரொம்ப நல்லது நடக்கணும்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். இந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. விஜயலட்சுமி மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்டிங். ஆக்சுவலாக ராமதாசன் இரிட்டேட் ஆகிற மாதிரி எங்களுக்கே இரிட்டேட் ஆகும், என்னடா இப்படி பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அடுத்த சீனே வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வெளிப்படுத்தினது ரொம்ப பேலன்சிங்காக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை இயக்குனர் கிஷோர் ப்ரோ ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. பொதுவாக ஒரு படம் வந்து முடியும் போது அறம் இருக்கணும், அறத்தோடு முடியணும். அந்த அறம் வந்து இந்த படத்தில் இருக்குது. என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. நம்ம டேக் அவேவாக ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ் படம் அப்படின்னு இதை வந்து நம்ம ஒதுக்கிட முடியாது. இதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. படக்குழுன்னு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் பேசும்போது ஏன்னா நீங்களும் ரவிக்குமார் சார் தான், ஏன்னா அவரோட ஆரம்பத்திலேருந்து இருக்கனால முனிஷ்காந்த் சார் வந்து நீங்கள் அவரோட ராமதாசன் சொல்கிறீங்க. அப்புறம் வந்து உங்களோட பயணம் எப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அவரை வந்து அவர் நடித்த படங்கள்லாம் நீங்கள் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படங்களில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் கதை நாயகனாக அவரை பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ ஹாப்பி? இல்லை, ஃபஸ்ட்டு இது நானே ஜெயித்த மாதிரி தான் இருந்தது ராமதாசன் அது பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அவரை எங்கள் படங்களில் வந்து பெரும்பாலும் ஃபன்னாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய சீன்ஸ் வந்து ஃபன்னாகவே தான் பார்த்துட்டே இருந்தேன். பட் இது எமோஷனான படம்ல அப்படின்ட்டு டக்கு நார்மலாக வந்தது. அவர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதையும் என்னால் பண்ண முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மறைந்த நாணயம் 2. ஆமாம், அடுத்து அதான் இப்போ கதை நாயகன் ஆகிட்டார். இப்போ கால் ஷீட் கிடைக்கும் வந்து. ஆமாம், 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இருக்குது. எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு அண்ணன் பேர் எழுதிடுவோம். அந்தளவு ஒரு ஸ்பெஷல். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
சினிமாவில் இருக்க பல பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எடுத்தாலும் சரி, ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தாலும் சரி, இந்த படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ண அந்த படத்தை நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய டைரக்டர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறார். டெல்லி பாபு சார், அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான். முழுக்க முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ் டீம் துரை டீம் சொல்லிட்டு தான் அவர் இறந்துருக்காரு. அந்தளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல். நிச்சயமாக அவருடைய ஆசை, அவர் கேட்டு ஒரு கதை, அந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும். எப்படி வந்து ஒரு இயக்குனர்கள் ஒரு பெரிய கனவோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார் திரையரங்கில். பட் அது நடக்கலை. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர். இந்த இயக்குனருடைய அந்த ட்ரெய்லருடைய லாஸ்ட் ஷாட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு, அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன், கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டில் தெரியுது. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர். மாதவன், நான் வந்து நீங்கள் அடையாளமே தெரியல மாதவன். ரஜினி சாரோட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாதவன் ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், நான் மகானிலிருந்து துரை, அப்போ இருந்து துரையை பார்க்குறேன். ஸோ நானும் துரையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். துரை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாபு சாருக்கு. ஸோ இந்த துரை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய கனவு, டெல்லி பாபு மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்த ஒரு மனிதர். அவரும் இவர் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தார். நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் போவீங்க துறை. கண்டிப்பாக உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போகிறாரு. அந்த மேடையிலும் நான் வந்து வாழ்த்துவேன். ஸோ இன்றைய விழா நாயகன் ஆடியோ லான்ச்சுனா தான் அவர், ட்ரெய்லர் லான்ச்சுனா நீங்கள் தான். ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படமா பிரதர்? லவ் யூ. முதல் படம் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த், நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பித்த டயத்தில் அவர் அப்போ தான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. வள்ளூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தேன், இது முனிஷ்காந்த் ஆச்சு, இங்கே உட்காந்துருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். நிச்சயமாக வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான். நாங்கள் காமெடியாக நிறைய படங்கள் பார்க்கணும், நாங்களும் பயன்படுத்துவோம். ஆமாம், மற்ற இயக்குநர்களும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனியோட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய். ஸோ விஜய் வந்து நிச்சயமாக வந்து அஞ்சாதேவாக இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமாக அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படி நம்புகிறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ராசி சிதம்பரம் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இருக்கும்போது பண்ணுறதை விட அவர் இல்லாத போது
டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ உங்களுடைய படங்களில் பெரும்பாலான எல்லா படங்களுமே சொல்லலாம், ஒரு மிடில் கிளாஸில் இருந்து தான் அந்த ஹீரோ இருப்பார். ஸோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலே உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த டைட்டில் பார்க்கும்போது. ஸோ மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையை பற்றி சுசீந்திரன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். மிடில் கிளாஸ், அதான் அந்த வார்த்தையை ஒரு ஷார்ட்டில் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த கடைசி ட்ரெய்லர் ஷார்ட்டோட எண்டில் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மிடில் கிளாஸுக்குள்ளே தான் வந்து எல்லா லைஃப்குள்ளேயும் எமோஷனல்ஸ் இருந்தால் கூட மிடில் கிளாஸ்க்குள்ளே தான் வந்து தினம் தினம் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அடுத்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்த நிமிஷத்தை விட்டுட்டு. ஸோ அந்த லைஃப்பை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகும்போது நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுடைய அடுத்த படத்தை பார்க்கவும் அவளை வெயிட். லவ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததா தன்னுடைய ஒவ்வொரு படைப்புகள் மூலமும் எளிய மக்களுடைய வாழ்வியலை திரையில் கொண்டு வந்து நமக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயத்தைய சென்சிபிளான டைரக்டர் திரு ராஜமுருகன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு டைரக்டர் கிஷோர் வந்து என்னை கூப்பிடும்போதே வந்து, சார் உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும், ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வந்து படம் பார்க்கும்போது நிஜமாக மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்தது, பிடிச்சிது. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு படம், ரொம்ப எளிமையான கதை. ஆனால் இந்த படம் பேசக்கூடிய வேல்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு டிவி ஷோவை பார்த்து மனுஷங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் 2 கிரிக்கெட் கேப்டன், 2 நாட்டோட கிரிக்கெட் கேப்டன் கை கொடுக்காமல் இருக்கிறத தேசபக்தின்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி வேல்யூஸ் பேசுகிற படம் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது. லவ் யூ பிரதர். தேங்க்யூ. அண்ணா, உங்கள்கிட்ட இந்த படம் சம்மந்தமாக என்ன வார்த்தைகள் வரும்ன்றதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், நிச்சயமாக நல்ல படம். எல்லோரும் அதான் அடுத்த வருஷம் எப்படியும் ட்ரம்ப்புக்கு நோபல் கொடுக்குறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்துடணும். சூப்பர்ண்ணா. ஸோ முனிஷ்காந்த் அவர்கள் இதில் முதல் முறையாக கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி மேம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம். ஸோ முதன்மை கதாபாத்திரங்களான அவங்க 2 பேர் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப அதாவது காமெடியன், கதை நாயகன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் நடிப்பை கொடுக்கறது இருக்குல்ல, வடிவேலு மாதிரி, ரகுவரன் சார் மாதிரி, அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. விஜய் நீங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி கேமராமேன் சுதர்ஷன், அப்புறம் சந்தோஷுடைய சிஷ்ய பிள்ளை பிரணவ், நீ வந்து உண்மையாக வந்து சந்தோஷுடைய பேரை காப்பாற்றிட்ட. தேங்க்யூ. கிரேட். தேங்க்யூ. நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்து இந்த படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இவரோட முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ரெஸ்பான்ஸும் கிடைச்சிச்சு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்றத அந்த படம். அந்த படத்துடைய டைரக்டர் திரு ஆனந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி பாபு சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சிஸில் ஆக்சுவலாக ஃபிலிம் பண்ணல, பட் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னது தேவ்கிட்ட. ஏன்னா மியூசியம் முறுக்கில் நான் நடிச்சிருந்தேன், எந்த பேக்கப்பும் இல்லை நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறதுனால சும்மா நம்ம கதைலாம் வச்சுருக்கோம், எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜெயண்ட் லீப். என்ன எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், பண்ணலாமே அப்படின்னு அந்த ஒரு ஒரு பயங்கரமான எண்ணத்தில் நான் தேவ் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப அப்படியே நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டெல்லி பாபு சார் தூரத்துலேருந்து 2 பசங்களை அப்பா பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தார். ரிப்பீட்டடாக இது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு சொல்லு என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இப்போ மியூசியம் இருக்குன்னு ஒரு படம் ஆதி நான் தம்பியாக பண்ணேன், அதுக்கடுத்து எனக்கு ஆனால் கனவு பெருசாக இருக்குது சார், எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அறத்தை பற்றி கடைசியில் பேசுகிறாங்களோ, எனக்கு படம் பார்க்கும்போது படம் தெரில, டெல்லி பாபு சார் தான் அங்கே, முனிஷ்காந்த் சாராக டெல்லி பாபு சார் தான் தெரிகிறாரு எனக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு, அவர் கம்பெனிக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேறு, யாருன்னே தெரியாத எனக்கு ஒரு ஒரு கைடன்ஸாக, ஒரு மென்டராக, ஒரு அட்வைஸராக அவர் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு எனக்கு தேவ் வந்துட்டு ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரி. ஸோ டெல்லி பாபு சார் எல்லாருமே ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் இண்டப்டட் டு ஹிம். ஒரு பயம் இருக்கும்ல, நான்
மிடில் கிளாஸ் தான் நானும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, இல்லை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம் இருந்தது. அவர் வெங்கட் பிரபு சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் படம் நினைவாகி அது வரும்போது, இப்போ திடீர்னு யோசித்து பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஸோ ஐ ட்ரூலி மிஸ் டெல்லி பாபு சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எங்கள் கூட வேலை பார்த்தவங்க எங்களோட தம்பிகள் எல்லாருமே வந்துட்டு இப்போது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்காங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இஸ் நத்திங் பட் ஃபேமிலி. ஸோ துரைனா இருக்காங்க. ஸோ குட் ஷோ எல்லாருமே நாங்கள் அப்படியே கூட பழகி ஒன்றாவே இருந்தது. ஸோ படம் பார்த்துட்டேன். ஸோ வந்துட்டு டைட்டில்லையே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதுவும் இந்த வருஷத்தில் ஃபேமிலி ட்ராமாஸை வந்துட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக நிறைய இடத்துல என்னடா அது நம்ம ஒன்றுமே இல்லை. அந்த நான்லாம் காலனியில் தான் வாழ்ந்தேன். ஸோ அந்த வீடு பார்த்தாலே தெரிஞ்சிடும். டக்குன்னு அடுத்த செகண்டே நம்ம அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கனெக்டாக இருந்தது. ஃபிலிம் வாஸ் ஒண்டர்ஃபுல் வாட்ச். அதுவும் கடைசி 40 minutes வாஸ் வெரி எமோஷனல். அண்ட் விஜய் மேம் வந்து சென்னை 28லேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஐ பீன் சீயிங் அண்ட் ஐம் வெரி பிக் ஃபேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம். முனிஷ்காந்த் சார் எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு ஃபிலிம். அண்ட் ஐ லவ் த மியூசிக். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நாங்களும் உங்களோட அடுத்த படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணி காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு படம் நல்லா வருது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு படம் எவ்வளோ நேரம் அப்படின்றது கேட்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. அது ஏன் கேட்குறாங்க அப்படின்ற இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த படம் எவ்வளோ நேரம் அப்படின்றது எல்லா கேள்வியும் கேட்குறோம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி. எப்படியும் அந்த படத்தை பார்க்க தான் போகிறோம். ஸோ படம் நமக்கு இவ்வளோ அழகாக நமக்கான டைமை வந்து ரொம்ப இதுவாக நமக்கு நினச்சி உள்ளே போகும்போது ரொம்ப சென்சிபிளாக நம்ம டைமை கன்சிடர் பண்ணி படத்தோட கதையை வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடியதில் எடிட்டரோட வேலை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ராட்சசன் மாதிரியான ஒரு த்ரில்லர் படத்துடைய ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் அவருடைய ஒர்க் இருந்திருக்கு. அயோத்தி மாதிரியான படங்களில் அவரோட வேலையும் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போ மிடில் கிளாஸ் அவருடைய எடிட்டோகிராஃபியில் மற்றும் ஒரு வைரம் அப்படின்னு தான் சொல்லணும். எடிட்டர் ஷான் லோகேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் ரொம்ப பிடிச்ச படம் எல்லாருக்கும். நான் இந்த படம் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆன ஃபிலிமு. அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலான ஃபிலிமு படம். இந்த படத்தில் இருக்கிற கதை அந்த மாதிரி நல்ல ஒரு ஹியூமனை சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஹியூமனை இப்போ மிஸ் பண்ணுறோம். ரீசெண்டாக கேட்குது. இப்போ மிஸ் பண்ணுறோம் அதை. இந்த படத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் டெல்லி பாபு சாரை பற்றி சொல்கிறதுக்கு நான் நிறையா பேசுறதுனா இருக்குது. ஸோ பேச முடியாது. ஸோ நிறையா இருக்குது எமோஷனல். ஸோ அதுக்கப்புறம் தேவன் துரை 2 பேருமே படத்தை இந்த கம்பெனியை நல்லபடியாக கொண்டு போவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. சார் ஒரே ஒரு கேள்வி தான். ஸோ ராட்சசனும் அக்சஸில் தான் நீங்கள் பண்ணீங்க. ஸோ அது வேறு மாதிரியான ஒரு படம். ஸோ இன்னமும் ஒரு த்ரில்லர் படங்களுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்காக ராட்சசன் இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. ஸோ மிடில் கிளாஸ் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு படம். இதுவும் நீங்கள் அக்சஸில் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ கனெக்டட் 2 வேரியேஷன். ஸோ எடிட்டராக இதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? ஏன்னா எந்த எடிட்டர் எடிட்டிங் பற்றி ஸ்டேஜில் பேச மாட்டாங்க. இல்லை, அது அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால தான். ஏன்னா அவங்களுக்கு அது கண்டென்ட் இல்லைல்ல. அது எதாவது டெக்னிக்கல் சவுண்டு எடிட்டை பற்றி டெக்னிக்கலாக இல்லை. பட் நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கீங்க. அதுக்கு அதான் எமோஷ்னல்னால் இப்போ நம்ம வந்து த்ரில்லர் ஃபிலிமில் என்ன எமோஷனல் கிரியேட் ஆகுதுன்னா ஸ்க்ரீன் கனெக்ட் இருக்கும். ஒரு படம் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும். த்ரில்லர் படம் ராஜேஷன் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கனெக்ட் இருக்கும். இந்த படம் உங்கள் லைஃப்பை கனெக்ட் பண்ணும். உங்கள் லைஃப்குள்ளே இருக்கிற மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். என்னோட மொமெண்ட் என்ன, நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி இருந்தேன், வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பாங்க, அந்த மொமெண்ட்டை பேசுகிற படமாக இது இருக்குது இந்த படம். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸு எமோஷனல் ஜேர்னிக்கும் த்ரில்லருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அது சூப்பர் சார். ஸோ அடுத்தடுத்து இந்த வருஷம் 6வது படம் நினைக்கிறேன் உங்களோட எடிட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் முதல் படம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தன்னோட முதல் படம் மூலிமா வாவ் இப்படியான ஒரு ஃபீல் குட் ட்ராமாவில் ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச இயக்குனர். ஸோ 2வதாக அவர் டைரக்ட் பண்ண பாம் இப்போ சமீபமாக தான் ரிலீஸ் ஆச்சு. 3வது படத்துக்காக வெயிட்டிங். இயக்குனர் திரு விஷால் வெங்கட் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் துரை ப்ரோ அண்ட் தேவ் ப்ரோக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேவ் ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, துரை ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, அதுவும் திலீப் பாபு சார் வந்து எனக்கு அவரோட பழக பெரிய வாய்ப்பு கிடைச்சதில்ல. பட் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்றதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ தேவ் ப்ரோக்கும் துரை ப்ரோக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் அண்ட் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான பட் அதே நேரத்தில் ரொம்ப ஃபன்னான ரொம்ப இமோஷ்னலான படம். ஒரு நல்ல டேக்அவே. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு தேடுதல் இருக்கும்.
சந்தோஷமும் நிம்மதியும் எங்கே இருக்குன்னு இந்த படம் ஒருத்தோட டேக்அவே அதுதான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நானும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் தான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தங்களோட பிள்ளைங்க படிக்க வைக்க, அவங்களோட லைஃப்பை மேம்படுத்த. அப்படி ஒரு படம். அண்ட் முடியும் போது சரி இது ஒரு பயங்கரமான மேட்டரில் அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷயம் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். முக்கியமாக இந்த கதாபாத்திரத்தை நடித்த முனிஷ்காந்த் சாருக்கும் விஜயலட்சுமி மேம்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி மேம் பின்னிட்டாங்க படத்தில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே அப்படி இருக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணது. முனிஷ்காந்த் சாருக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ளே வந்து பசங்களாம் டீ கடையில் உட்காந்து கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து பொண்டாட்டியை கலாய்க்கிறதும் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சி பேசுகிறதும் இருக்கும். அந்த மாதிரி அந்த சீனை ரசிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஏன் அந்த ஒய்ஃப் கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற அவங்களோட இமோஷ்னல் சைடும் எழுதின இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றிப்படைய என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் பேச்சிலேருந்தே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குன்றது. ஸோ சார் டேரக்டராகவும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ டேக்அவேன்றீங்க, அந்த டேக்அவேன்றது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இல்லை அதுதான் நான் சொன்னல. ஆக்சுவலாக அந்த டேக்அவே ஆடியன்ஸ் நான் இப்போ சொல்லிட்டேன்னா ஆடியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. டேரக்டர் சார் திட்டுவார். எனக்கு இந்த படம் இன்றைக்கில நான் முன்னாடியே பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மூவ் ஆச்சு. நான் தேவ் ப்ரோ கிட்ட கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ ரொம்ப சூப்பரான படம், சீக்கிரம் இது எப்படியாச்சும் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு. அண்ட் அது இன்றைக்கி நடக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் ஹீஸ் அ குட் பர்சன் அண்ட் துரை சார் இஸ் ஆல்சோ வெரி குட் பர்சன், குட் ஃப்ரெண்ட்ஸ். துரை ப்ரோ எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. தேவ் ப்ரோ சமீப காலத்தில் ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் அண்ட் எவ்ரி ஒனுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நான் கூப்பிட போகிற நபர் வந்து என்னோட சின்ன வயசில் அவரோட டேரக்டராக வந்து அவருடைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். இன்னமும் கேடிவி திறந்த இவருடைய படங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துறோம். இப்போ சமீபமாக நடிகராக வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து நம்மளை எல்லாரும் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டைரக்டர் சுப்பிரமணியம் சிவா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில் சில பேரை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சனாவையும் அம்மாவையும் நீங்கள் நினச்சாலே நல்லது நடக்கும். நீங்கள் வேணால் நாளைக்கு இவங்க 2 பேரையும் நினச்சிட்டு காலைல எழுந்திருக்க, அன்னைக்கு நாள் பூரா நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கள். டெய்லி நினைக்கிறது 2 பேரையும். ஏன்னா தெய்வத்தினுடைய முழு அருள் பெற்ற 2 தெய்வங்கள். அவர்கிட்ட இருந்ததுக்கு மியூசிக் டைரக்டரு பிரணவ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் செட் பண்ணி, அதாவது லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு 10-20 பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்பா. 30 ரூபா ஒரு ட்வீட்டுக்கு. ஆமாடா, 30 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட் அடிக்கிறான் நம்மளை பற்றி சூப்பராக. டெய்லி 200-300 ரூபா கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த இணைய கைகூலி பிரமாதமாக வேலை செய்கிறான். ஒரே ஆபத்து என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க காசு கொடுத்து என்ன திட்ட சொன்னான்னா அதையும் செஞ்சுருவான். இப்போ தான்டா காசு கொடுத்தேன் என்ன புகழ்ந்த, இல்லைண்ணே உங்களை திட்ட சொல்லி ஒருத்தர் காசு கொடுத்தாருண்ணேன்றான். ஏதோ பொழைச்சா சேர்த்தான் நல்லபடியாக. இப்போ என்னென்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன்னு ஒரு குரல் இருக்கு. எதிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகுகிறீர்களோ அதனால் வருகின்ற துன்பத்திலிருந்தும் நீங்கள் விலகுகிறீர்கள்னு ஒரு குரல். பிரமாதமான ஒரு திருக்குறள். ஆனால் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பணத்திலேருந்து நம்ம விலகவே முடியாது. வாழ்க்கையே வந்து பணம் சம்பாதிக்கிறது தான். எல்லா வரலாறுகளும் ராஜாக்களை பற்றியும் பணக்காரர்கள் பற்றியும் இருந்தது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் தான் வரலாறை ஏழைகளுக்காக எழுதினார். ஏழைகளிலிருந்து உலக வரலாறை எழுதுவது. அந்த கார்ல் மார்க்ஸ் எவ்வளோ காசு கஷ்டப்பட்டார், அந்த மூலதனம் சாதாரண ஏழை மக்கள் எப்படி முன்னேறி வர்றதுன்றதான் மூலதனத்தினுடைய அடிப்படை. அந்த கார்ல் மார்க்ஸ், அதை எழுதின கார்ல் மார்க்ஸ் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்னியும் கார்ல் மார்க்ஸும். இதில் ஹீரோ பேர் கார்ல் மார்க்ஸ். படம் பூரா ஒரு காசு கஷ்டப்படுறது தான் அந்த கதை. ரொம்ப முனிஷ்காந்த் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இயக்குனர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, பேக்ரவுண்டில் அயோத்திதாசர்லாம் காட்டிருந்தாப்புல ஒரு சின்ன மிஸ்பாக்ஸில். அயோத்திதாசர் இருக்கார், சேகூரா இருந்தார், நல்லாவே இருந்தார். அதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ஏழைகளை பற்றி அல்லது முன்னேறும் வர்க்கத்தை பற்றி அக்கறை இருக்கணும்.
ஒரு படைப்புக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ அது வந்து கிஷோர்கிட்ட இருக்குது. அடுத்தது அவர் மிலட்டூர் நன்றி போட்டிருந்தீங்க. ஏன்னா நான் வந்து மிலட்டூர், அம்மாப்பேட்டை, பாபநாசம் இந்த ஏரியாவில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்த ஏரியாக்கள், திருக்கருகாவூர் எல்லாம், தஞ்சாவூர் பக்கம், நீடாமங்கலம், இதெல்லாம் அந்த பேக்ட்ராப் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்தது இவங்க விஜயலட்சுமி, அவங்க ரொம்ப பிரமாதமாக அகத்தியன் பொண்ணுன்றதை பிரமாதமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப அதாவது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்கன்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இதை விட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் கிடைக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான கேரக்டர். அதனால் பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் இது. பணத்துக்கான போராடுறது தான். உலகத்தினுடைய 850 கோடி மக்களில் 800 கோடி பேர் ஏழைகள், மிடில் கிளாஸ் தான். அப்போ 800 கோடி பேரும் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதில் வந்து ஒரு 2000 வருஷம் 3000 வருஷமாக கடவுள்கள் வேறு இருக்காங்க. இவனும் இந்த 800 கோடி மக்களும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கான் பணக்காரன் ஆகணுன்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரில, எவனுமே முன்னேற மாட்டான். ஆனால் அந்த நம்ம வேண்டுவது நடக்கலைன்னா இன்னொரு கடவுள்கிட்ட போயிடுறோம். என்ன தான் சொல்லிகிட்டே இருப்பேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்தரை கும்பிட்டு இருந்தோம், எல்லாம் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணல. அல்லது நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கோம் ஒரு பெருமாள் கோயில், கும்பிட்டு பார்த்துருப்பாங்க நம்ம பாட்டையும் அப்பெல்லாம், ஒன்றும் நடக்கலைன்னா திருப்பதிக்கு போயிடுறது. கடவுளை மாற்ற வேண்டியதான். நம்ம வேண்டுதல் நடக்கலைன்னா கடவுளை மாற்ற வேண்டியதான். ஏன்னா வேண்டுதல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சு தான். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பணம் வரணுன்ட்டு. அதனால் நேர்மை ஒரு ஆபத்தானது. ஏன் எல்லாம் ஏழையாக இருக்கான்னா அவன் நேர்மையாக இருக்கான். நேர்மையினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, உங்களை பணக்காரனாக்க விடாது. நீங்கள் எல்லாரும் தில்லாலங்கடி பண்ணால் தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு வந்து நம்ம வியாபாரம், திறமை அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கோம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நேர்மையிலிருந்து கொஞ்சம் விலகி போனால் தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் அறம், நேர்மை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது, பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர்றதோடு வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நேர்மையும் அறத்தையும் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டு இருக்குது, முத்து படத்தில் ஒருவன் ஒருவன் முதலாளியா, அதில் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ முதலாளி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருங்கன்ற சொல்ல வருதுன்னு வைங்களேன். அதை எழுதின வைரமுத்து கோடீஸ்வரர், அதை பாடின எஸ்பிபி கோடீஸ்வரர், அதை வந்து இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் கோடீஸ்வரர், இயக்குன கேஎஸ் ரவிக்குமார் கோடீஸ்வரர், அதை பாடின சூப்பர் ஸ்டார் கோடீஸ்வரர். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் தான் நிம்மதின்றாங்க. இதெல்லாம் கைத்தட்டலுக்காகவும் நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் உள்ள பாடல்கள். அதையெல்லாம் கருத்தாக போய் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை லட்சியம் பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமாக உங்கள் குடும்ப குட்டியை நல்லா இருக்கிற வைக்கிறது, அடுத்தது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றுறது. அந்த பணத்தால் குறைந்தபட்ச நன்மை என்னென்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட கடன் கேட்காமல் இருக்கலாம். அதுக்காவது நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஊனமுற்ற பாப்பா வருது, ஸ்பெஷல் சைல்டு, அதுதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது. அந்த டைரக்டர் வந்து அது வந்து உடலால் ஊனமாக இருக்குது, மனசால் ரொம்ப ஒரு மேன்மையாக இருக்காங்கன்றது அழகாக காட்டினாரு. எனக்கு அங்கெல்லாம் கண்ணீர் வந்துடுச்சு. கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்குது படம், ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய மனித நேயத்தோட சிறந்த கருத்துக்களை நீங்கள் படத்தில் சொல்லணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதியவர்களை அறிமுகப்படுத்துறது வந்து ஆர்வி சௌத்ரி சார், சிவி குமார், அடுத்தது டெல்லி பாபு, இவங்கெல்லாம் புதியவர்களை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த வரிசையில் டெல்லி பாபு சார் இருந்தது தான் இன்னும் நிறையா பேரை அறிமுகப்படுத்தியிருப்பார். இருந்தாலும் தேவும் துரையும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இன்னும் மிகச்சிறந்த படங்களை எடுத்து மிகச்சிறந்த புதியவர்களை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி, இந்த தெய்வங்களுக்கும் நன்றி. பிரணவ் டே கை தட்டுங்கடா, பிரணவ் மீண்டும் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் பிரணவ். நன்றி சார், நன்றி சார், அந்த எனர்ஜி தான் சார், நன்றி சார். ஸோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. ஸோ அடுத்ததாக நான் கூட போகிற நபர் வந்து அதாவது
நான் இவரையும் நம்ம சின்ன வயசு தான் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம், 90s கிட்ஸ் எல்லாருமே. அவருடைய படங்கள்லாம் வந்து இன்னமும் பல படங்கள் வந்து நமக்கு ரிப்பீட் வாட்சில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் நமக்கு மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்திருக்கு. குறிப்பாக அங்காடி திரு மாதிரியான படங்களில் இப்போ டெலிவிஷனில் கலக்கிட்டு இருக்காரு. இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சிவா பெஸ்ட்டா? இப்போது நானும் சிவா மாதிரி கைத்தட்டல் தான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் பிரணவ் ஆக்சுவலாக நானும் சிவாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இப்போ போகும்போது கேலப்பாக ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம் அப்படி. இல்லை, உண்மையிலே படத்தில் வந்து சாங்ஸு இல்லை, அதனால தான் அவங்க சாங்ஸை தனியாக போடல. ஆனால் படத்தில் ரீரிகார்டிங் பதில் ஒரு 3 சாங் மாதிரி அங்கங்கே வருது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் தான் தெரியும் சந்தோஷ் நாசரோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன். அந்த படம் பார்க்க போகிறப்போ 2 பேர் வாசலில் எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோடு சேர்ந்து. எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்றா. அப்போ யார் இவங்கன்னு கேட்கும்போது தான் தேவன் துரைன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும். ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிஷோர், டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ அவர் சினிமா பற்றி பேசுகிறது, அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுகிறது, அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி. ரொம்ப அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு. பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சாரை பற்றி சொல்கிறாருந்தா, நான் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவர் நல்ல பிரபலமாக, இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பிரபலமாக நடிகர் தான். சாலிகிராமத்தில் நான் போயிட்டுருக்கேன், காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அவர் ஒரு கேரி பேக்கோட, இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும், அவர் நடந்து போயிட்டு இருந்தார். இவர் எங்கே போயிட்டுருக்காரு, என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்காரு, சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருப்பாரா இல்லை என்ன வாங்கிட்டு போயிட்டுருப்பாருன்னு நான் யோசித்தேன். இந்த இதே ரோடு தான், அருணாச்சலம் ரோட்டில் போயிட்டு இருந்தார். அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு. ஒரு மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பார்ன்றதை கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு சீனாக பண்ணியிருந்தீங்க கிஷோர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு அவர் வந்து கொடுப்பார் வீட்டில் ஒய்ஃப்ட்ட. ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு. எப்போவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிராதா, நம்ம பிரச்சனையெல்லாம் அதில் சால்வ் ஆயிராதா, இதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு, மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டுருந்தான். அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிதா கிடைக்கலையா, கிடைச்சதுக்கப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதான் இந்த படத்துடைய ஒரு லாக்லைன் ஸ்டோரியும் சொல்லலாம். ஸ்பாயில் பண்ணல, கரெக்டாக இதுதான் கதை. அதை ரொம்ப அருமையாக நரேட் பண்ணியிருந்தார். நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன முடிவெடுப்பாப்புல அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இல்லை கடைசி யாரோ சொன்னாங்க, கடைசி 40 நிமிஷம் அப்படி கண்கலங்க வச்சதுன்னு. கரெக்ட், சூப்பர். அதில் வந்து அவருக்கு அது கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஃபுல்லாக அது வேணும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இடம். அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அன்புராணி, அதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள், அதான் சொல்ல வந்தேன். அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி, ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும். இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக இருந்தது. நீங்களும் க்யூட்டாக இருந்தீங்க நீங்கள் பேசுகிறப்போ. அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல, இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு திரையான செட்டுனே தெரில, நான் லைவ் லொகேஷன் எடுத்திருக்கீங்கன்னு நினச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த பட டீம் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்கன்றது படத்தில் தெரியும். இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். நீங்கள் எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது சார். நன்றி சார், தேங்க்யூ.
ஸோ அடுத்ததான் நான் கூப்பிட போகிறது இன்னொரு டேரக்டர். இவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் படம் பண்ணுவார். ஆனால் வந்த எல்லா படங்களுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கு. சிலனூர் காதல்னு ஆரம்பித்து நெடுஞ்சாலை, இப்போ 10 தலை அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபிலிமோகிராஃபியில் அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களை செதுக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் ஒபிலியன் கிருஷ்ணா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். டில்லி பாபு சாரோட எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, பட் அவரை பற்றி நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இல்லாதது உண்மையிலுமே வருத்தமாக தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து எனக்கு தேவ் வந்து நேற்று ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு ஒரு ஷோ இருக்குது, ஃபாலோட் பை ஒரு ட்ரைலர் லான்ச் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்துருங்க கண்டிப்பாக சார் அப்படின்னு சொன்னார். நான் டைரெக்டாக வந்துடுறேன், நான் ட்ரைலர் லான்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து இல்லை சார் நீங்கள் படத்தை பார்த்துட்டு பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் வாங்கினார். அதில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஏன் என்னால் இன்றைக்கி காலையில் வர முடியாதுன்னு நான் சொன்னேன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டு நான் வந்து ஒருத்தருக்கு செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதுக்காக காலையிலேருந்து ஒரு ஹெக்டிக் டே, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த ஷோவும் வந்து எனக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் லேட்டாக ஷோக்கே போனேன், அதுக்கு எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். போய் உட்காந்து படம் பார்த்தா என்னடா நம்ம கதை தேட்டரில் ஓடுது அப்படின்ற மாதிரி இருந்தது. காலையிலேருந்து மத்தியானக்குள்ளே நடந்ததை வந்து உடனே படமாக எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் இந்த படத்தில். அதாவது இந்த படத்தை வந்து மிடில் கிளாஸ்னு எந்த அர்த்தத்தில் படம் பேர் வச்சாங்களோ, பட் இந்த படம் நாளையிலிருந்து அது ஒரு பெரிய கிளாஸான ஒரு படமாக தான் மாறப்போகுது. ஃப்ரம் November 21 பியூட்டிஃபுல். அண்டு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளோ தூரம் பேசலாம். ஆனால் படத்தில் போய் உக்காந்த உடனே எனக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ஒரு சாதாரணமான படம் பார்க்கல, இந்த படம் வந்து ஒரு வேற ஒன்று செய்ய போகுதுன்னு அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே கிஷோர் சொல்லியிருந்தார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த எண்ட் பண்ணும்போது அந்த ஷார்ட்டை கனெக்ட் பண்ண விதம் மாவலஸ், பியூட்டிஃபுல் கிஷோர். ஏன்னா கிஷோரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டிரெக்ஷனோட அப்ரோச்சும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கவே முடியாது, ரொம்ப பியூட்டிஃபுல். இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத ஒரு அப்ரோச் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இருந்தது. அதுக்கான அந்த பாத்திர தேர்வுகள் அந்த பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனால் அதான் ரியலிஸ்டிக். அந்த ரியலிஸ்டிக்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமான இடத்துக்கு வருவீங்க நீங்கள். அண்டு படத்தினுடைய முனிஷ்காந்த், அதாவது இந்த படத்தை பற்றி பேசினா முனிஷ்காந்த், அதாவது காரல் மார்க்ஸ் அண்டு அழகுராணி, அன்புராணி, சாரி விஜயலட்சுமி, இவங்க 2 பேர் பற்றி பேசாமல் இந்த படமே இல்லை. அதுவும் என்னோட ஃபேவரட், சாரி யாரும் கோச்சிக்க வேண்டாம், ஷோ ஸ்டீலர்னா அன்புராணி தான். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்டு முனிஷன் சார் வந்து இந்த கேரக்டராக நடிக்கலாம் இல்லை, எல்லாருமே இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர், இந்த மலர் கேரக்டர்லேருந்து எல்லாருமே எங்கே எல்லாம் இருக்கீங்கன்னு தெரில. ஸோ எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர் இருந்து அது வாழ்ந்துருந்தாங்க, அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. பாத்திர தேர்வுகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த அப்ரோச் மட்டுமே இருந்தது. வெரி க்ளோஸ் டு த லென்சிங், எல்லாமே வந்து அந்த க்ளோஸ் டு த கேரக்டர்ஸ் எப்படி கன்வே பண்ணுமோ அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தார். அந்த மியூசிக் பிரணவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். கங்க்ராச்சுலேஷன் பிரணவ். அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு தேவ் அண்டு துரை, இவங்க 2 பேருக்குமே உண்மையாலுமே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை வந்து அவங்க ஷோல்டரில் இனிமேல் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும், இருந்தாலும் அதை சாதிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமாக இந்த படத்தை திரையில் மறுபடியும் நான் என் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய வெற்றி விழாவில் கண்டிப்பாக நான் இதை பேசுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒரு பெரிய ஒரு ஹரிபரிக்கு நடுவில் இந்த படம் பார்த்தேன்னு சொன்னீங்க. முடிஞ்சப்பறம் உங்கள் மனநிலை என்னவா இருந்தது, உங்கள் பர்சனலாகவும் சொல்லுங்கள். இல்லை, ஐ பிகம் வெரி காம். ஓகே. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் இது ஹேட்டராக சொல்ல நான், ஆனால் என் மனசில் பற்றதை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதாவது நிறைய ஜாதி மதம் இதை பற்றியே பேசி இல்லை, சோஷியல் மீடியாவில் எல்லா மீடியாலையும் பேசி ஒரு மாதிரி ஒரு டயர்டிங் ப்ராசஸில் தான் நான் இருந்தேன் ஆக்சுவலி. எனக்கு இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் மீறி இந்த உலகத்தில் மனிதன் மட்டும்தான் பெஸ்ட். அவன் அதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, நாடு இல்லை, மொழி இல்லை, எதுவுமே கிடையாது.
அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனிதத்தை பற்றி இல்லை, அவர் சொல்லியிருந்த விதம் என்னை கண் கலக்க வச்சிருச்சு. தட் இஸ் ஆசம். அதுதான் இந்த படத்தினுடைய ஹைலைட்ஸ் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ. அக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு உரிமை உண்டு, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். ஏன்னா அக்சஸோட முதல் படமும் இவரோட முதல் படமும் ஒன்று, உரிமீன். ஸோ உரிமீன் படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள் இயக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் திரு எஸ்பி சக்திவேல் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். அரங்கில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். டில்லி சார் பற்றி ஒரு சின்ன தகவலோடு சொல்லிடலாம். இதில் எல்லோரும் சொன்னாங்க அந்த அறம் பற்றி ஒரு மேட்ரு சொன்னாங்க. பட் நான் யார் என்னன்னு சொல்லலை. அந்த இன்சிடெண்ட் எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச இன்சிடெண்ட்டு. ஆக்சுவலி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவரோட ரொம்ப க்ளோஸ் காலில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் வந்து ஒரு சின்ன டிஸ்பியூட் அவங்க 2 பேருக்கும். ஆக்சுவலி அவர் கொஞ்சம் பணம் அவருக்கு தர வேண்டியிருந்தது. அந்த மாதிரி ஏமாற்றிட்டு, ஆனால் கம்ப்ளைண்ட்டாக இவர் மேலே மாற்றி ஒன்று பண்ணாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது ஷார்ட் அவுட் ஆகவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது, ஆனால் அவர் ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருக்காராம், அவருக்கு ஒரு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சார் தயவுசெய்து கொடுக்காதீங்க, ஏன்னா அவர் தப்பாக தானே இருக்கார், நம்ம ஏன் திருப்பி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் மீட் பண்ணுறப்ப சொன்னார், சக்தி பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. சார் அவரே உங்களுக்கு துரோகம் பண்ணார், ஏன் சார் அவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா அதுக்கு ரொம்ப அழுதுகிட்டே பேசினார், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால் நான் உடனே நைட்டாக நானே போய் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அதுதான் அவர். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பண்ணவர் அப்படி சொன்னதுக்கப்புறமும் திருப்பி இவர் மேலே அந்த டிஸ்பியூட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அதுவாக தானாக சரியாகி வந்துச்சு. ஸோ அவர் மேலே தப்பு செய்கிறவங்களுக்கும் அவர் நல்லது தான் பண்ணியிருந்தார். அது இந்த படத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு இடத்துல அந்த கதையோட வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர். ஸோ முதல் டில்லி சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ போய் அவரை பார்க்குறப்ப அவர் ஒரு தாம்பரம் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் அந்த கம்பெனி வச்சுருந்தார். அவங்க ஃபேமிலி அந்த டீம் எல்லாம் மீட் பண்ணேன். எனக்கு ஒரு காமனாக அரவிந்தின் ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக தான் அவரை சந்தித்தேன். சார் வந்து பிளானிங்காக, அப்போ சினிமாவை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரியாது, பிளானிங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி, ஒரு ஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்ததுனால என்னவோ அவர் ஒரு பிளானிங் வச்சுக்கிட்டே இருப்பார், எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஸ்கிரிப்ட் நாலேஜும் நமக்கு வளர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புக்ஸை ரீட் பண்ணி ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இந்த பேசிக்கும் அவர் சைட் பை சைடில் கற்றுக்கிட்டே தான் வந்துகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ், இந்த ஜென்ரல் ப்ராசஸ்க்குள்ளே அவருக்கு அந்த நாலேஜும் அவர் வளர்த்திக்கிட்டே இருந்தார். படிச்சுட்டே இருந்தார், பேசிக்காக படிச்சுட்டே இருந்தார். ஃபினான்ஸ் பற்றி பேசுவார், பிஸ்னஸ் எல்லாமே ஆஸ்பெக்டாக அவர் லேர்ன் பண்ணிகிட்டே வந்து தான் அந்த படங்களை ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டே இருந்தார். அதில் சிலது விழுந்தது, சிலது கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அவருக்கு எல்லாமே இருந்தது. மோஸ்ட்லி அவர் கம்பெனியில் எல்லாமே டெபியூ டைரக்டர்ஸ், ஆல்மோஸ்ட் அடுத்து வர 2 படமும் டெபியூ டைரக்டர்ஸ். ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேஸ் செட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போயிருக்காரு. அதை தேவன் துரை அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பிஸ்னஸ் நாங்கள் ஜென்ரலாக ஹெல்ப் பேசுகிறப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அவரை பற்றி ஒரு 2 minutes 1 minute பேசிட்டு தான் அவரை பற்றி நல்ல விஷயத்த சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிப்பாங்க. படத்துக்குமே ட்ரேட் சைடில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனால தான் இந்த படம் எல்லா ஏரியாவும் இமீடியட்டாக அவங்க டீசர் விட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 நாளில் எல்லா பிஸ்னஸும் முடிச்சுட்டு ஈஸியாக வராங்க. அவங்களோட அடுத்த 2 படங்களும் அந்த குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் தொடர்ந்து அதை கன்டினியூ பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைரக்டர், எனக்கு ஆக்சுவலி தாஸ் ராமசாமியோட டைரக்டர், டோரா டைரக்டரோடைய அசிஸ்டண்ட்டு அவர். இந்த கதையை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க, பிச்சின் பண்ணுறதுக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போவோம், அப்படியே இதாகிட்டே இருக்கும். ஒரு நல்ல கதை வந்து இந்த கம்பெனிஸில் சுற்றும், அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். அப்போ கரெக்டாக டில்லி சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிடில் கிளாஸ்னு ஒரு கதை வந்துச்சு, நான் கேட்டேன் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஹீரோ சாய்ஸஸ் பேசிகிட்டு இருக்கப்ப ஒரே சாய்ஸ் தான் சொன்னார், ஒரே சாய்ஸ், நான் முனிஷ்காந்த் அண்ணன் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாரு. மரத நாணயமில் அண்ணன் வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துட்டே அப்டேட் அடிக்கடி பேசுகிறப்ப சொல்லுவார், சார் நல்லா வந்திருக்கு சக்தி, சூப்பராக வந்திருக்கு, அந்த வீடு செட்டு எல்லாமே நாங்கள் இந்த படத்தில் இவங்க ஷூட் பண்ண இடத்தையெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் பண்ணப்போ குட் நைட்லலாம் போய் தேடி பார்ப்போம். பாரதியில் பார்த்தா அது ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க, ஆகா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ படம் நான் பார்த்துட்டேன், ஒரு 1 month முன்னாடி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எனக்கு உங்களை நேரடியாக அறிமுகம் இல்லை, ஆனால் காளி அண்ணன் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப க்ளோஸு.
நீங்கள் லாக்டவுனில் அடித்த பல லூட்டிகள் கதைகள்லாம் எனக்கு தெரியும். அதை வச்சு ஒரு படமே பண்ணலாம். அந்தளவுக்கு நீங்கள் நிறைய கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் மேமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸும் அதுக்குள்ளே இருந்த அத்தனை பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. ராதாரவி சாரோட பிளாக் வந்ததுக்கப்புறம் படம் இன்னொரு கலருக்கு மாறிச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டெக்னிக்கலி வெல்மேட். எல்லாருமே அந்த கொடுத்த பட்ஜெட்டில் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜென்ரலாக பிரணவ் பற்றி பேசினா கத்துறாங்க, பட் அதுக்கு ஒர்த்தான ஆள் தான். ஏன்னா நாங்கள் ஜென்ரலாக என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக ஒரு டேலண்ட்டை தேடுவோம். அவன் டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கத்தி. புதுசாக ஒரு டேலண்ட்டை தேடுவோம். அப்போ பாரத் என்கிட்ட சொல்லுவான், இவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். மிஸ்டர் பாரத்னு படத்தில் பிரணவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணார்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் நடுவில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அந்த படத்துலேயும் நான் கொஞ்சம் ட்ராக்ஸ் எல்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க உங்களை, அதனால் வாழ்த்துக்கள். உங்களோட ஃப்யூச்சருக்கும் வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி பெறும். தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற குமரன் ஃபிலிம்ஸ் ராசி சார், சிதம்பரம் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒரு படத்தோட தொடர்ந்து அசோசியேட் பண்ணிங்கன்னா நல்ல படங்களாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் மிடில் கிளாஸ் நல்ல வகையாக வந்திருக்குன்றது தான் எல்லாரோட